வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு லோன் உல்ஃப் கதைகள். நேற்று நடந்த ஸ்டேட் ஆஃப் பிளேயில் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தா காட் ஆஃப் வாரோட ரிலேட்டிவ் ஒரு கேம் ஒன்று விடுவானுங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு கேம் விடுவானுங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கேமோட ஃபுல் கான்செப்ட் என்னென்னா, காட் ஆஃப் வாரோட செகண்ட் ஒரு ஃபேயை பற்றி தான் ஃபுல் கான்செப்ட். அவங்க இறந்தக்கப்புறம் அவங்க ஆஃப்டர் லைஃப்பில் நடக்கிற சம்பவங்களை பற்றி தான் இந்த கேம் ஃபுல்லாகவே கான்செப்ட் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமாக இருக்குது. 23 நிமிஷம் கேம் பிளே ட்ரெய்லராகவே விட்டானுங்க அந்த சோனி. ஆனால் கேமு வேற மாதிரி இருக்குது. மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய கேம் தான் இது. பட் நம்மளால் விளையாட முடியாதே. வாட்டுடு ஏன்னா நம்ம வச்சுருக்க GTX 650 தான் வச்சுருக்கோம் நம்ம. அதனால் நம்ம இது எடுக்காது. நம்மக்கிட்ட ப்ளே ஸ்டேஷன் இல்லை. சரி, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ கேம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 23 ஃபுட்டேஜில் எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேரக்டர் டிசைன், கேரக்டர் மாடலை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஃபுல் டீட்டெயில், ஹை டீட்டெயிலாம் நல்லா செமையாக இருக்குது. பட் என்ன, கிரேட்டோஸோட ஃபேஸ் அது மட்டும் கொஞ்சம் நம்ம ஏவனுக்கே நம்ம பார்த்த கேம் காட் ஆஃப் வார் கேமில் வர்ற மாதிரி இல்லை. கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் ஆல்டர்னேட்டாக இருக்குது. மற்றபடி கேம் பக்காவாக இருக்குது. இதில் என்னென்னா, ஃபேய் வந்து இறந்துருவாங்க. இறந்தக்கப்புறம் அவங்க சோல் வந்து ஆஃப்டர் லைஃப், அதாவது காட்ஸ்லாம் இருக்கிற ஆஃப்டர் லைஃப்பில் வந்து இவங்க எப்படி மாற்றிக்கிட்டு எப்படி அங்கேருந்து இது பண்ணுறாங்க, அதை பற்றி தான் கேம் மூவ் ஆகுது போல். கேமில் பார்த்தோம்னா காம்பேக்ட் சிஸ்டம், மொத்தம் காம்பேக்ட் சிஸ்டம் தான் பார்க்கணும். காம்பேக்ட் சிஸ்டம் வேற மாதிரி இருக்குங்க. பழைய காட் ஆஃப் வாரில் வந்து நம்ம கிரேட்டோஸ் எப்படி ஏர்லேயே அட்டாக் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் ஃபேயும் இந்த கேமில் வந்து இது பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீக் காம்பேக்ட் சிஸ்டம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. லைட்டாக அங்கங்கே நார்ஸோட காம்பேக்ட் சிஸ்டமும் லைட்டாக உங்களுக்கு தெரியும், ஃபீல் பண்ணுவீங்க. பட் கேமோட காம்பேக்ட் சிஸ்டம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இன்னொன்று வந்து அஜய்லாவும் இருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து அஜய்லாவும் இருக்காங்க. அத்லெட்டிக் இது மாதிரியும் இருக்குது. பாடி பில்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. கேம் செமையாக இருக்குது. ஃபைட்டிங், காம்பேக்ட் சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதை நீங்கள் அந்த 23 நிமிஷம் ஃபுட்டேஜில் நிறையவே காட்டியிருப்பாங்க. செமையாக இருக்குது. இன்னொன்று வந்து கேம் ஸ்டார்டிங் இன்ட்ரோ, அந்த நியூ கேமுன்றது வந்து அப்படியே இந்த காட் ஆஃப் வார் 2 கேம் ஸ்டார்டிங்கோட ரெப்ளிகேட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா காட் ஆஃப் வார் 2ல் வந்து நம்ம வந்து கிரேட்டோஸ் வந்து த்ரோனில் உட்காந்துருப்பாரு. அதுக்கு பக்கத்துலேயே நியூ கேம் இந்த மாதிரிலாம் வரும். நியூ கேம் கொடுத்த உடனே நம்ம அப்படியே கேம் அப்படியே மூவ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த கேமோட ஸ்டார்டிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது. நியூ கேம் கொடுத்தோன்னே அப்படியே கேம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இது கொஞ்சம் நல்ல டீட்டெயில் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கம்பெனிங், நம்ம கூட கம்பெனியனாகவும் நிறைய கிரியேச்சர்ஸ்லாம் வர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒன்று வந்து ஒரு கியூப் வரும், ஒரு ஸ்வாடு. இன்னொன்று வந்து ஒரு உடக்கானுக்கும் ஒரு முயலுக்கும் கிராஸ் ப்ரீடு மாரி ஒன்று சுற்றுது. பட் அது ஸ்டார்டிங்கில் வர்றத மாதிரி காட்டியிருக்காங்க. பட் அது ஃபுல்லாக வருமானு தெரில. நெக்ஸ்ட்டு கேம் வேர்ல்டை பார்த்தோம்னா வேர்ல்டு வேற மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது. என்ஹான்ஸ்டு நல்லா ஒரு நம்ம ரேங்கனார்க்கில் பார்த்ததை விட இது நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்னும் வந்து இங்கே வந்து ஒரு ஹெல்லு மாரி ஒன்று காட்டியிருக்காங்க. அது வந்து மோட்டர் காம்பவுண்ட் நெதர்லாண்டில் வந்து இந்த இவனுங்க இருப்பானுங்க, அவங்க பேர் கூட பராக்காஸ் இருப்பானுங்க பாருங்க. அந்த ஏரியா மாதிரி இருக்குது. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஃபுட்டேஜெலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கேம் சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஆஃப்டர் லைஃப் எதுக்குரியதுன்னா, இந்த காட்ஸ்லாம் இறந்ததுக்கப்புறம் போவாங்க பாருங்க, அந்த ஆஃப்டர் லைஃப் தான் இந்த ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளே உள்ள வரையிலே பார்த்தீங்கன்னா 9 tail fox இந்த மாதிரி நிறைய மித்திக்கல் கிரியேச்சர் அதெல்லாம் காட்ஸாக தான் இது பண்ணியிருப்பாங்க நிறைய மித்தாலஜிஸில். அதேமாரி இங்கே நிறைய காட்ஸை வந்து பிடிச்சி அடைச்சி வச்சுருப்பானுங்க. அதில் ஒரு சில காட்ஸை வந்து ஃபேய்க்கே தெரிஞ்சிருக்கும். அந்த 23 ஃபுட்டேஜ்லேயே ஒருத்தவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 காட் ஆஃப் வார்ஸ் வருவாங்க. அதில் வந்து ஈஜிப்டோட காட் ஆஃப் வார் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க பேர் கூட வாயிலே வராது. அது அவங்கள பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். அடுத்து இன்னொன்று வந்து மங்கோலியன் காட் ஆஃப் வார் ஒருத்தர் வருவார். அவரும் வருவார். அவர் பேர் வந்து பேட்ஸ்டிட்ஸா என்னமோ வரும். அவர் பேர் வாயிலே நுழைய மாட்டேதுங்க. அவங்க பேரெல்லாம் போட்டு ஒரு தனியாக அவங்களோட ஆரிஜினை பற்றிலாம் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஆனால் கேம் வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பேருமே நம்ம யார் யாரை அட்டாக் பண்ணுறோமோ அவங்க எல்லா பேருமே ஒரு காடாக தான் இருக்க போகிறாங்க இந்த கேம். அதில் வந்து கன்ஃபார்மே மென்ஷனே பண்ணிட்டானுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹெல்லில், அதை ஹெல்லா இது என்னன்னு தெரில, ஆஃப்டர் லைஃப்பில் இருக்க எல்லா பேருமே காட்ஸ் தான். நம்ம எதுக்க போகிறது எல்லாமே காட்ஸ் தான். இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளோட கம்பெனியன் 2 கம்பெனியனை மீட் பண்ணுவோம். ஒன்று ஸ்வாடு, இன்னொன்று வந்து ஒரு கியூபு. இந்த 2 கியூப் தான் நம்ம கேமில் ஃபுல்லாக கம்பெனியனாகவே வரப்போகுது. இந்த கேம் எப்படி இது எந்த கேம் எந்த காலகட்டத்தை இது வருதுன்னா, 2018 வந்து இவங்களோட டெட் பாடியை வந்து கிரேட்டோஸ் வந்து எரிப்பார் பாருங்க. அந்த டைம்லைன்லேருந்து ஆரம்பிக்குது இந்த கேம். மொத்த கேமுமே அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சொல்ல முடியாதுங்க. ரேங்கனாருக்கு முடிஞ்சு அங்கிட்ட வந்து அட்ரியஸ் வந்து ஈஜிப்ட்லேயே எங்கேயோ போய் மாட்டிக்கிட்ட பிறகு இவங்க வந்து ஆஃப்டர் லைஃப்லேருந்து திரும்பி ரிட்டன் வந்து கிரேட்டோஸோட சேர்ந்து கிரேட்டோஸும் ஃபேயும் சேர்ந்து அட்ரியஸை காப்பாற்றுற மாதிரி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நார்ஸ் மித்தாலஜியே 2 பார்ட்டாகவே நம்ம பார்த்துட்டோம். ஒன்று 2018, இன்னொன்று வந்து ரேங்கனார்க். 2 இதில் வந்து நார்ஸ் மித்தாலஜி முடிஞ்சிச்சு.
அதேமாரி ஈஜிப்டில் 2, அடுத்து வந்து மங்கோலியன் மித்தாலஜியில் 2ன்னு கொண்டு வந்தாங்கனாலே 4 பாட்டு வந்துருங்க நம்மளுக்கு. காட் ஆஃப் வார் சீரீஸ்லேயே 4 பாட்டு வந்துடும். இன்னொன்று வந்து அந்த பொடிப்ப அட்ரீஸோட இது வேறு இருக்குது. அது எத்தனை சீரிஸ் கொண்டு போகிறானுங்கன்னு தெரில. சரி ஓகே, அதை விடுங்க. நம்ம ஃபேயோட கேம் பிளேவை பார்ப்போம். ஃபேயோட கேம் பிளேவை பொறுத்தவரை அட்ரீஸை விட பெட்டராகவே இருக்குது. கிரேட்டோஸ்க்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது, கிரேட்டோஸ்க்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் கேம் பிளே கொண்டு வந்திருக்கு. சப்போஸ் ஃப்யூச்சரில் கிரேட்டோஸ்க்குன்னு ஒரு கேம் தனியாக வந்து அதில் வந்து ஃபேயும் நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணி விளையாடுறாமே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட்க்கு கேம் பிளேவை வெறுத்தோம் பாருங்கள். அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லாவே இருக்குது. ஒரு என்ஜாயபிள் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆஃப்டர் லைஃப்ல இருந்து ஃபேய் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு கான்செப்டும் வருது. அதுக்கப்புறம் ஏதோ மாஸ்கை பற்றி இந்த இதில் கேம் பிளேல ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுறாங்க. அதை வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அந்த மாஸ்கை வச்சு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறானுங்கன்னு மட்டும் தெரியுது. பட் இன்னொன்று என்னென்னா, ஒட்டுமொத்த ஓப்பன் வேர்ல்டு மாரி தான் இருக்குது. ஐலாண்டு எல்லாமே இருக்கமே தான் தெரியுது ஓவரால் பார்க்கல. சரி பார்ப்போம், ஃபுல் கேம் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஓவரால் பார்க்கல நல்லாவே இருக்குது. இன்னொன்று வந்து இவங்களுக்கு கிடைக்கிற வெப்பன், அந்த ஸ்வாட் வெப்பன் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்வாட் வெப்பன்லாம் பயங்கரமாக இருக்குது. கிரேட்டோஸ்க்கு எப்படி இந்த கேஸ் பிளேடில் வந்து செயின் இருக்க மாதிரியோ அதே மாதிரி இந்த ஸ்வாடில் வந்து பின்னாடி ஒரு ரிப்பன் மாதிரி ஒன்று கட்டிட்டு பாருங்க. அதெல்லாம் காம்பேக்ட் சிஸ்டத்தில் வேறு மாதிரி காட்டும். அந்த ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். அந்த செமையாக இருக்குது. ஓவரால் சூப்பராக இருக்குது. கேம் பக்காவாக இருக்குது. நம்ம அந்த கேம் வந்த பிறகு தாங்க தெரியும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே ஸ்டேஷன் இதுதான் கேம் தான். ஸோ அதனால் நம்ம பிசிக்கு வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் 1.5 இயர்லேருந்து 1 இயர் கண்டிப்பாக ஆயிரும். ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம பிசி வெர்ஷனுக்கு வரையில ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இது இருக்கும். இதில் வேறு மாட்ஸ் வேறு இருக்குது. அது என்னென்னலாம் பண்ணால் காத்திருக்காங்களோ இந்த கேமுக்கு. சரி ஓகே, இந்த கேமை பற்றி உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் இந்த ரிவ்யூவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் தெரிவிக்க வேண்டியதாக இருந்தாலும், ஏதாச்சும் நிறை குறை ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம திருத்திக்கலாம். அடுத்தடுத்து வரதில் திருத்திக்கலாம். நம்மளுக்கு வந்து ஏஎம்கே கேமிங் சேனல் ஒன்று இருக்குது, லோன் உல்ஃப் கேமிங் சேனல் இருக்குது. அதில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நைட் அதை லைவ் போடுவோம். சரி ஓகே மக்களே, டாடா பபாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பபாய்.